பாலைவனத்தின் ராஜாராணி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்காங்களாங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல. ஆமாங்க, இவங்க எப்படி குளிப்பாங்க தெரியுமா? இவங்க வந்து வேஸ்ட் ஆயிலை தேய்ச்சி தான் குளிப்பாட்டுவாங்களாம், இந்த க்ரூட் ஆயிலை. ஏன்னா அவங்களுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஈலாம் நிற்கமா, அதனால் இப்படி தேய்ச்சி குளிப்பாட்டினா அவங்களுக்கு அந்த ஈலாம் நிற்காது அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க பால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பால்ன்றாங்க. அதோட சுவையை வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இளநீல பாலை மிக்ஸ் பண்ணி குடித்தா எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் சால்ட்டியாக கலந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. துபாய், ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியிலலாம் வந்து ஒட்டகம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி கடல் நீரையும் குடிக்கும்னு சொல்கிறாங்க ஒட்டகம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இதோட மில்க் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்றனால ஒரு சில ஏரியாவில் வந்து 1 லிட்டர் மில்க் வந்து 500-1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட விஷயங்களை நான் இங்கே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒட்டகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டுனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒட்டகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் தென்காசி பாபி.